Hi friends, welcome back to our channel Safa Creations. எங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் தொடங்கியிருக்கோம். கிளாஸ் வந்து ஏப்ரல் 15th அப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆரி ஒர்க் பிகினர்ஸ் கிளாஸ் நம்பர் 50ல் நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரெட் ஒர்க் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச். இல்லைனா சிம்பிள் சாரீ ப்ளவுஸஸ்க்கு நீங்கள் ஒரு நீட்டான டிசைன் போடணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் பார்டர் ஒர்க்காக கொடுக்கலாம். இது வந்து மெயினாக பார்டருக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா முதல்ல 2 லைன் போட்டுக்கிறேன் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். இந்த 2 லைன் போட்டுட்டு கீழே இருக்க லைனில் 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ஒவ்வொரு டாட்லேயும் சின்ன சின்ன லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. மேலே இருக்க ஹரிசான்டல் லைனில் இந்த 2 லைனுக்கு நடுவில் வர மாதிரி குட்டி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச் வந்து தெரியும், ஆனால் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட வராது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்பர் 14. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரேம்க்கு மேலே கீழே ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் விட்டு அடியில் கொண்டு போன த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கிடைக்கிற லூப்பை வந்து மேலே இருக்க லைனை பார்த்து இந்த மார்க்கிங் பாயிண்ட்டோட ரைட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒட்டின மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கீழ் பக்கமாக டர்ன் பண்ணி நம்ம மார்க்கிங் பாயிண்ட் அந்த லைன் போட்டோம் இல்லையா, அதோட லென்த்துக்கு ஒரு மீடியம் செயின், அதுக்கு அடுத்தது ஒரு லாக் ஸ்டிச். அடுத்ததாக இருக்க செயினை வந்து கீழ் பக்கமாக திருப்பி கீழே கொண்டு வாங்க. மறுபடியும் கீழே இருக்க மார்க்கிங் பாயிண்ட்டோட ரைட் ஓரத்தில் ஒரு லாங் செயின் போட்டு அடுத்தது லாக் செயின் கொடுக்கலாம். லாக் செயின் போட்ட உடனே சடனாக இன்னொரு சைடு திருப்பும்போது த்ரெட்டு வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், சிக்கு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லாங் செயின் போட்டதும் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா லாக் வந்து எந்த ஆங்கிள் பார்த்து கொடுத்தீங்களோ அதே டைரெக்ஷன்லேயே த்ரெட்டை இழுத்துட்டு அடுத்ததாக நீங்கள் வந்து ஸ்டிச் போட வேண்டிய பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளோவாக வரும். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துட்றோம். ஒரு மீடியம் செயின் அண்ட் லாக் ஸ்டிச் வந்து கீழ்ப்பக்கம் திருப்பி கொடுக்குறோம். த்ரெட் அப்படியே கீழே இருக்க லைனில் இருக்க மார்க்கிங் பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டு அதோட ரைட் சைடில் ஒரு லாங் செயின் லாக் செயின் கொடுத்துக்கிறோம். திருப்பியும் கீழ்ப்பக்கமாக திருப்பி ஒரு மீடியம் செயின் ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். ஸோ ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், ஒரு மீடியம் செயின் அண்ட் லாக் செயின். இதே ஸ்டெப்ஸை வந்து மேலே கீழே 2 லைன்லேயும் ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ண ஒரு ஸ்டிச் தான். பட்டன் ஹோல் வந்து இதில் போடவே இல்லை நம்ம. ஆனால் 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். லாங்காக ஒரு செயின் போடுறோம், மீடியம் சைஸில் செயின் போடுறோம், ஒவ்வொரு செயினோட டேர்னிங் பாயிண்ட்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மேலே கீழே 2 சைட்லேயுமே சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டிச்சோட ஃபைனல் லுக். ஸோ இப்போ எண்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு லாங் செயின் கொடுத்து ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதிலே வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். வந்து சிங்கிள் சைட் ஹெரிங் போன் ஸ்டிச். இதுவே வந்து டபுள் சைடில் டபுள் கலர்லேயும் நம்ம போடலாம். அது எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ப்ளூ கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஆரம்பிக்கலாம். இப்போ அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு லாங் செயின் லாக் செயின் கொடுங்க. அடுத்தது கீழ்ப்பக்கம் டர்ன் பண்ணி மீடியம் செயின் அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கோங்க. மறுபடியும் க்ராஸாக மேலே இருக்க லைனுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் போட்டதுக்கு இடையில கொஞ்சம் பெரிய கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு நடுவில் இந்த ப்ளூ கலரில் மறுபடியும் ட்ரையாங்கிள் வரணும். ஸ்டிச் வந்து நம்ம ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே ஸ்டிச் தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் வந்து ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிடணும். நீங்கள் வந்து சிங்கிள் கலர் போடுறீங்களா இல்லை டபுள் கலர் போடுறீங்களா அப்படிங்கிறத. சிங்கிள் கலருக்கு பிளான் பண்ணும்போது நம்ம 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த மார்க்கிங் லைன் வந்து போட்டோம். சின்ன சின்ன லைன்ஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து போட்டோம். இதுவே நீங்கள் டபுள் கலர் போடுறதா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் ஃபில் பண்ணும்போது நடுவில் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்.
அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி முதல்ல கொடுக்குற ஸ்டிச் வந்து கொடுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சிங்கிள் ஸ்டிச்சுக்கு இடையிலே வந்து போடுறேன். அதனால் ரொம்ப கிட்ட வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சேம் ஸ்டெப்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டபுள் கலர் போட்டதும் இப்படி தான் இதோட ஃபைனல் லுக் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சுடிதார் இல்லைனா ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் அண்ட் நெக்ஸில் நீங்கள் பார்டர் மாதிரி கொடுக்கலாம். இந்த ஸ்டிச்சை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு சென்டர்லலாம் வந்து ஒரு ரவுண்ட் பீட் வந்து கொடுக்கலாம். 4 mm ரவுண்ட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.